வண்டியை கொண்டு எப்படி அனுப்பாட்டிருக்கீங்க? டேய் சரோஜா தாண்டா வண்டியை குறுக்க நிப்பாட்டிருக்கா. சரோஜாவே தாண்டா. ஏண்டா பசங்களா, 1ல 3 பேர் ஏறி வாரீங்களே, வண்டி தாங்குமா? ஆமா, நல்லா இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கிறது, அதான் எங்க அண்ணன் மனசை நோக்கடிச்சிங்கல்ல. என்னடா பண்றது, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? ஏதோ நடந்து போச்சு. இந்தாங்கடா உங்க நகைப்பட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க. என்னடா ஒருத்தன் பாக்குறீங்க, பொட்டியை வேணா திறந்து பாருங்க, கணக்கு சரியா இருக்கும். எங்க அண்ணன் கொடுத்தா பழக்கம், திருப்பி வாங்கி பழக்கம்ல, நீ எடுத்துருப்ப. உங்க அண்ணன் பெரிய எம்ஜிஆர், இதுகெல்லாம் NSK கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, வாங்க மாட்டாங்க. எங்க ஐயாவும் அதே மாதிரி தான்டா. இந்தா உங்க பட்டி எங்களுக்கு இதுக்கு வாங்கிக்கோ. நாங்க தான் வேணாங்கிறோம்ல, அப்புறம் என்ன திருப்பி கொடுத்துட்டே இருக்கேன் கொய்யால படாங்க அப்பால பேச்ச பாரு. யாரா இல்லாட்டி காத்த பிடிங்க விட்டுருவேன். புறா கையில வாங்கடா. 2 வீல் வச்சிருக்க உங்களுக்கு எவ்வளவுனா, 5 வீல் வச்சிருக்க எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? 5 வீலா? ஸ்டெப்னி யாரா கணக்குல சேர்க்கறது? பாடா நீ வண்டியை உருட்டுற. இந்த தெருவுல எத்தனை உருப்படி இருக்குன்னு பாத்துட்டு வாரேன். ஏப்பு என்ன தைரியம் இருந்தா எங்க ஐயா வீட்டுல இருந்து நகை திருடிட்டு கிளம்புவியே? ஏய், யாரை பாட்டு திட்டு போயிலுங்கன்ற? காலை என் தம்பிடா. நாங்க உங்களை மாதிரி திட்டு பத்தில எங்களுக்கு இல்ல. உங்க சாமி தான் நிச்சயத்த நகர் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. என்ன சாமி கொடுத்தா சரோஜா கொடுத்தான்னு புலிகிட்டு அலையிறியே? யோ யாரையா போய் சொல்றான்? வேணா பாத்துக்கயா. ஏய், என்னடா நம்ம நகையில அவங்க நகடா? அதைத்தானடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திருட்டு போய பிள்ளையா. யோ ஒய்யால குடுக்குற மாதிரி நீங்களே நகையை கொடுத்துட்டு யார் மேல திருட்டு பண்ண போறீங்க? இந்தாங்கடா உங்க நகை எடுத்து போங்கடா. புடிச்சு கட்டிடா. ஒய்யால யாருடா திருட்டு பசங்க? இது மட்டும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது. நீ அவ்வளவு டேய், இந்த காளையன் கிட்ட மோதணும்னா நேருக்கு நேர் மோதணும். போய் முதலாளி கிட்ட சொல்லு. அதுக்காக தாண்டா உன்னை இப்ப உயிரை விடுறேன். டேய், என் தம்பிக்கு மேல கைய வச்சேல்ல, என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தாண்டா. காளையா, உன்னை இந்த மாப்பிள கோடத்துல அரெஸ்ட் பண்ணதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.
என்ன பண்றது? நீ தேவையில்லாம வரதராஜையாவ பகைச்சுக்கிட்ட. இப்ப பாரு, சடைய கொலை கேஸ்ல ஒண்ணு மாட்டி விட்டாரு. தடையா முதலாளி கொம்ப விட்டுட்டு போறியடா. இந்த சடையனுக்கு எல்லாத்துலயும் மறதி தான். போட கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். ஆஹா. என்ன முதலாளி இவனை சொருகி போட்டீங்க? இல்ல சாமி, ஆ, இவனை அனுப்பி பழைய காளைய மேல போடுறத விட ஆ, இவனை போட்டு பழைய காளைய மேல போட்டா ஆ. கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். இன்ஸ்பெக்டருக்கு போனை போடு. என்ன லுக்குற? இனிமே ஜெயில் தான், களிதான். என்கிட்ட மாட்டிக்கிட்டு இல்ல, உனக்கு லாடம் தான். ஐயோ, என்ன கவுத்துட்டானே. என்ன சொல்ற? காளையன் தப்பிச்சிட்டானா? எத்தனை வாட்டி சொல்றது? எல்லாம் இவனால வந்தவன. ஆனா அவன் தப்பிச்சு போனதும் நமக்கு நல்லதா தான் போச்சு. எப்படி சாமி? ஆமா, நீங்க திட்டம் போட்ட மாதிரியே சடையனோட கொலை கேஸ் காளை மேல விழுந்துருச்சு. இப்ப அவன் எஸ்கேப் வேற ஆயிட்டானா, கேஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயி போச்சு. இனிமே இவர் அவனை துரத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான், அவன் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீங்க புவனான்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்க வந்த? உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ என்ன பாக்குறதுக்கோ பேசுறதுக்கோ எதுவுமே இல்ல. கிளம்பு. ப்ளீஸ் காளையா, நான் இங்க ஏன் பிரச்சனை பேசுறதுக்காக வரல. செய்யாத தப்புக்காக நீங்க இப்படி காட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு என் அண்ணன் தான் காரணம்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உன் உதவி எனக்கு தேவையில்ல, மரியாதையா போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணன் தான். நான் போலீஸ்ல சொல்லி உங்களை காப்பாத்துறேன். என் கூட வாங்க. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். முடிஞ்சா உங்க அண்ணனை காப்பாத்து. ஏன்னா அடுத்த தடவை நான் அவனை பார்க்கும்போது அவன் உயிரோட இருக்க மாட்டான். உயிரோட இருக்கிறது நீயா நானா பார்க்கலாம் காளையா. தேங்க்ஸ் பிரியா, காளையா இருக்கிற இடத்த காட்டி கொடுத்ததுக்கு. இல்ல இல்ல, நான் உங்களை காப்பாத்த தான் வந்தேன். இது வரைக்கும் நான் எதிரி இல்லாமையே வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ எனக்கு ரொம்ப இடைச்ச. இனி நீ உயிரோட இருக்க கூடாது. No!